அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் திருமறை குர்ஆனோடு நாம் அதிகமான தொடர்புல இருக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த திருக்குர்ஆன் கேள்வி பதில் நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இதில் பதில் சொல்வது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் அந்த வசனங்களை படிக்கக்கூடிய நேரத்தில் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு கிடைக்குது. அதாவது கேள்விக்கு பதில் சொல்வது அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதை நாம் உணர்ந்து அதை செயல்படுத்துகிறோமா இல்லையா, அதுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு கூலி கிடைக்கும். அதுதான் பிரதானமான நோக்கம். சரியா? அந்த அடிப்படையில் இந்த இரவுல 27வது அத்தியாயம் சூரா நமல் என்ற அந்த அத்தியாயத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. ஃபர்ஸ்ட் கேள்வி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீம்லேருந்து என்ன செய்வோம், ஆரம்பிச்சிருவோம். முதல் கேள்வியே உங்களுக்கு பூஸ்டப் தான். சரியா? அங்கே எல்லாத்தையும் கேட்போம். முதல் கேள்வியே பூஸ்டப் தான். இந்த கேள்விக்கு நீங்க முதல்ல பதில் தெரியும் தெரியாதுன்னு சொல்லணும். சரியா? சொன்னதுக்கு அப்புறம் கேட்போம். அந்த கேள்விக்குண்டான பதிலை கேட்கும்போது நீங்க தப்பா சொன்னீங்கன்னா மார்க் மைனஸ் ஆயிடும். சரியா? மார்க் மைனஸ் ஆயிடும். அதுவும் நீங்க கவனம் எடுத்துக்கோங்க. இப்போ கதிஜா உங்க டீமுக்கு நம்ம கேட்கிறோம். பூஸ்டப் கேள்விக்குண்டான முன்னாடி உள்ள கேள்வி. பெண்கள் அந்த மைக் ஆன் பண்ணிக்கிங்கம்மா. இப்ப நீங்க தெரியும் தெரியாதுங்கிற மட்டும் சொல்லணும். சரியா? பயண துவா, நபிகளார் கற்றுத்தந்த பயண துவா, அது கொஞ்சம் பெரிய துவா. அந்த துவா நீங்க சொன்னா கூட கரெக்டா திக்காம சொல்லணும். திக்கிச்சுன்னா உங்களுக்கு என்ன இல்லை, மார்க் வராது, மார்க் மைனஸ் ஆகும். பயண துவா தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒன்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் தெரியும் தெரியும் தெரியும். நீங்க தெரியும். சரி, இந்த 3 பேருமே தெரியும் சொல்லிருக்கீங்க. திக்கல் வந்துட்டுனா பாஸ் பண்ணிடுவேன். சரியா? திக்க வரக்கூடாது. அந்த துவா திக்காம சொல்லணும். அதுதான் இங்க உங்களுக்கு பூஸ்டப் கேள்விக்கு உண்டான உள்ள போறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை. ஃபர்ஸ்ட் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீம் நிக்க கூடாது, திணறக்கூடாது, தப்பா சொல்லக்கூடாது. சொல்லுங்கம்மா. சுப்ஹானல்லதி சஹர லனா. தவறு, அப்படி நிப்பாட்டிடுங்க. அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் சொல்லவா? சொல்லுங்கம்மா. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லதி சஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வ மினல் அமலி மா தர்தா. அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா போதா. அல்லாஹும்ம அன்த சாஹிபு ஃபிஸ் சஃபரி வல் கலீஃபத்து ஃபில் அஹ்லி. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் வஸாஇ சஃபரி வகாபத்தில் மன்தரி. லைட்டா ஜர்காவதே. வகாபத்தில் மன்தரி வ சூயில் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்லி. சரி, ஓகே, சொல்லிட்டாங்க. சரியா? வார்த்தை தப்பு இல்லை, கரெக்டாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு உண்டான கேள்வி, நீங்கள் உங்களுக்கு தெரியும் சொன்னீங்க, ஆனால் இது மாதிரி சொல்ல முடியுமா? திணறும், பாய் தான் வரும். சரி, அப்போ அவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க, உங்களுக்கும் வராது, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? அதனால் அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆயிஷா டீமுக்கு அந்த பூஸ்டப் கேள்வி. கேள்வி கேட்குறமா? நபியே, இப்படி கூறி விடுவீராக என்று அல்லாஹ் கூறச் சொல்வது என்ன? ஒரு 6 பாயிண்ட் இருக்கு. அந்த 6 பாயிண்ட்ல 5 பாயிண்ட் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு 30 மதிப்பெண். நபியே, இப்படி கூறி விடுவீராக. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லலாம், இப்படி நீங்க சொல்லிடுங்க என்று அல்லாஹ் என்னத்தை சொல்றான்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் அவங்களுக்கு பெண்கள் ஆயிஷா டீமுக்கு தான். நபியே
சொல்லுங்கம்மா. அல்லாஹ் புனிதமாக்கிய இவ்வூரை மக்காவின் இறைவனை வணங்குமாறும் கட்டளையிடப்பட்டுள்ளேன். 1 இந்நகரத்தை அல்லாஹ் புனிதமாக்கியுள்ளான். 2 ஒவ்வொரு பொருளும் அவனுக்கே உரியது. 3 இன்னும் குரானை எடுத்துரைக்குமாறும் நான் முஸ்லிமாக ஒருவனாக இருக்குமாறும் நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். 4 யார் நேர்வழி விரும்புகிறாரோ அவர் தனக்கே நேர்வழி பெற்றுக்கொள்கிறார். யார் வழி தவறுகிறாரோ அவர் தனக்காகவே நாம் பொறுப்பல்ல, எச்சரிக்கை செய்பவனை தவிர வேறில்லை என்று நீர் கூறுவீராக. மாஷா அல்லாஹ், மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சகோதரி. 30 மார்க் போட்டுருங்க. சரியா? சரி, இப்போ ஆரம்பத்தில் நம்ம பூஸ்டப் சொல்லியிருந்தோம். இப்போ நார்மலான கேள்வி ஆரம்பிக்குது. கதிஜா ரலியல்லாஹு டீம்லேருந்து ஆரம்பிக்கிறோம். முதல் கேள்வி, ஃபர்ஸ்ட் சுற்று, முதல் கேள்வி. ஏனைய சூறாவிற்கும் ஏனைய அத்தியாயங்களுக்கும் இந்த அத்தியாயத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு இந்த அத்தியாயத்தில் இருக்கு. ஏனைய அத்தியாயத்துக்கும் இந்த அத்தியாயத்துக்கும். இந்த அத்தியாயத்தின் கடைசி கட்டளையோடு முடியுதா? தவறான பதில். அப்படியே பாஸ் ஆகுது. ஆயிஷா ரலியல்லாஹு டீமுக்கு, ஆயிஷா ரலி டீமுக்கு. கொஸ்டினை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. ஏனைய சூறாக்கள் 113 அத்தியாயங்கள் இருக்கா இல்லையா? அதுல ஒரு அத்தியாயம் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கா இருக்கும். இருந்தாலும் ஏனைய சூறாவுக்கும் இந்த சூறாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரே ஒரு வித்தியாசம். தாசீன் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. ஏன்னா தாசீன் இல்ல, அது அல்ல. இது இப்ப பாஸ் ஆகுது. அபூபக்கர் டீமுக்கு பாஸ் ஆகுது. இல்லம்மா, முடிஞ்சது, பாஸ் ஆகுது. இடையில மாஷா அல்லாஹ் அபூபக்கர் டீம் மிக சரியான பதிவு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா சூறாவிலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ஆரம்பத்தில் இருக்கும். ஆனா இதுல என்ன செய்யும்? இடையில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் வரும். 5 மதிப்பெண்கள் போடுங்க அபூபக்கர் டீமுக்கு. பாஸ் கேள்வி 5 மதிப்பெண்கள். சரி, அடுத்து ஆயிஷா ரலி டீமுக்கு. இந்த சூறாவுடைய ஆரம்ப வரிகள் என்ன? ஆரம்ப வசனம் என்ன? கடைசி வசனத்துடைய வரிகள் என்ன? இந்த சூறாவுடைய ஆரம்ப வசனங்கள் என்ன? கடைசி வசனத்தின் கடைசி வரிகள் என்ன? தாசீன் ஆரம்ப வசனம், கடைசி வசனத்துல கடைசி வரிகள். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சொல்லு. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் தனது சான்று ஆதாரங்களை. அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். தவறான பதில். கடைசி வரி கேட்ட அதாவது பதில் வந்துருச்சு, அதனால அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது கடைசி வசனத்துல கடைசி வரி தான் கேட்டேன். இப்போ அபூபக்கர் டீமுக்கு பாஸ் ஆகுது. அதாவது ஆரம்ப வசனம் என்ன? கடைசி வசனத்துல கூட கடைசி வரிகள் என்ன? சொல்லுங்கம்மா. தாசீன், இல்ல, தவறான பதில்மா. சரியா? கதிஜா ரலி அல்லாஹ் டீம், கதிஜா ரலி டீமுக்கு போது பாஸ் கேள்வி. துவாசீன் ஆரம்பிக்கிறது. சரி, முடிகிறது கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் பக்கத்துல சொல்லுங்கம்மா. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை. மாஷா அல்லாஹ், சரியான பதில். கதிஜா ரலி அல்லாஹ் டீமுக்கு 5 மார்க் போட்டுருங்க. சரியா? அடுத்தது டைரக்ட் கேள்வி அபூபக்கர் டீமுக்கு. கேட்கலாமா? ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. இவை டேஷ் மற்றும் டேஷ் வசனங்களாகும். இவை டேஷ் மற்றும் டேஷ் வசனங்களாகும். இவை 1, இன்னொரு டேஷ்,
ஒரு டேஷ் சொல்லிட்டீங்க, இன்னொரு டேஷ். இவை டேஷ் மற்றும் டேஷ் வசனங்களாகும். சொல்லுங்க. நற்செய்தியும் தெளிவான தவறு. சரி, அப்படி பாஸ் ஆவது கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீம். இது குர்ஆன் மற்றும் தெளிவான வேதங்களின் வசனமாகும். சரியான பதில். இவை குர்ஆன் மற்றும் தெளிவான வேதத்தின் வசனங்களாகும். 5 மார்க் போடுங்க. கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு 5 மார்க். சரி, ஒரு சுற்று முடிஞ்சிருக்கு. அடுத்த சுற்று கதிஜா ரலி டீமுக்கு கேட்கிறோம். மறுமையை உறுதியாக நம்புபவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மறுமையை உறுதியாக நம்புபவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள், தொழுகை நிறைவேற்றுவார்கள். கரெக்ட்மா. 10 மார்க் போட்டுருங்க. கதிஜா டீமுக்கு 10 மார்க். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு, வேதத்தின் வசனங்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது? இவ்வேதத்தின் வசனங்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது? நற்செய்தியாகவும் நேர்வழியாகவும் உள்ளது. நற்செய்தியாகவும் நேர்வழியாகவும் என்பது மிக சரியான பதில். 10 மார்க் போடுங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. இப்போ உங்களுக்கு அபூபக்கர் டீம் கேட்கிறோம், கொஞ்சம் உஷாரா இருக்கீங்களா? மறுமையில் மிக நஷ்டமடைந்தவர்கள் யார்? மறுமையில் மிக நஷ்டமடைந்தவர்கள் யார்? சொல்லமா? வட்டி வாங்குபவர்கள், இந்த அத்தியாயத்திலிருந்து தான் பதில் சொல்லணும். சரி, இல்லை 10 பாயிண்ட் தான் இருக்கு. ஆமாம், இல்லை இல்லை 10 இல்லை மார்க் கேட்குறீங்களா? இல்லை, ஒரே சின்ன பதில் தான். சரி, சரி, மாஷா அல்லாஹ். தப்பா சொல்லியிருக்கிறீங்க. சரியா? அப்படி பாஸ் ஆகுது கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீம். மறுமையை நம்பாதவர்கள். அதான், மறுமையில் மிக நஷ்டமடைந்தவர்கள் யார்? மறுமையை நம்பாதவர்கள் தான் மறுமையில் நஷ்டமடைந்தவர்கள். இன்னும் கொஞ்சம் தெளிவா வரணுமா? மரணித்து பின்னர் எழுப்பப்படுவோம் என்று நம்பாதவர்கள். இல்ல, இருங்கம்மா. கொஸ்டினை இன்னொரு தடவை சொல்லுங்க. மறுமையில் நஷ்டமடைந்தவர்கள் யார்? மறுமை நாளை நம்பாதவர் வந்து அவருக்கு செய்யற செயலை வந்து அவர்களுக்கு அழகாக்கி காட்டுவோம். அவர்கள் வந்து தடுமாறி தட்டலிய விட்டு விடுவோம். ஓகே, மாஷா அல்லாஹ். இப்போ வந்துருச்சு கரெக்டான பதில். நீங்க ஆரம்ப வரி சொன்னீங்க, அதுக்கப்புறம் உள்ள இந்த வரிகளை சொல்லாம இருந்தனால தான் நம்ம டைம் கொடுத்தோம். சரியா சொல்லிட்டாங்க. பாஸ் கேள்வி தானே. கதிஜா டீம் 5 மார்க். ஆமாம், கதிஜா டீமுக்கு 5 மார்க். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு கேட்டமையா முடிஞ்சுது. 2வது சுற்று முடிஞ்சிருக்கு. அடுத்தது கதிஜா டீமுக்கு கேட்குறோம். நபிக்கு குர்ஆன் எப்படிப்பட்டவனிடமிருந்து வழங்கப்படுகிறது? நன்கு அறிந்தவனும் நுண்ணறிவாளனுமாகிய அல்லாஹ்விடமிருந்து. நன்கறிந்தவனுமாகிய நுண்ணறிவாளனுமாகிய அல்லாஹ்விடமிருந்து வழங்கப்படுகிறது என்பது சரியான பதில். 10 மார்க் போட்டுங்க கதிஜா. அடுத்து ஆயிஷா ரலி டீமுக்கு, எந்த நபி தம் குடும்பத்தாரிடம் என்ன கூறியதாக இதில் கூறப்படுகிறது? எந்த நபி தம் குடும்பத்தாரிடம் என்ன கூறியதாக இந்த அத்தியாயத்தில் கூறப்படுகிறது? மூசா நபி, நிச்சயமாக நான் இங்கு நெருப்பை காண்கிறேன், அதிலிருந்து ஒரு செய்தியை நான் கொண்டு வருவேன், அல்லது ஒரு நீங்கள் குளிர் காய்வதற்காக ஒரு தீப்பந்தத்தை கொண்டு வருவேன் என்று கூறியது. ஓகே, கரெக்டா சொல்லிருக்கீங்க. 10 மார்க் போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு அபூபக்கர் டீம் 5 மார்க் தான் எடுத்திருக்கிறீங்க. சரி, பார்ப்போம். நற்பேறு பெற்றவர்கள் யார் என்று தூயவன் அல்லாஹ் கூறுகின்றான். நற்பேறு பெற்றவர்கள் யார் என்று தூயவன் அல்லாஹ் கூறுகிறான். இந்த சம்பவத்தை ஒட்டியே வரும். நற்பேறு பெற்றவர்கள் என்று தூயவன் அல்லாஹ் யாரை கூறுகின்றான்?
தவறு. கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு பாஸ் ஆகுது. இந்த தீயை நெருப்பை சுற்றி இருப்பவரும் நெருப்பில் இருப்பவரும் அந்த நெருப்பை சுற்றி இருப்பவரும் நற்பெயர் பெற்றவர். சரி, மாஷா அல்லாஹ், சரியான பதில். கதிஜா டீமுக்கு 5 மார்க் போட்டுருங்க. சரி, இப்போ முடிஞ்சது, அடுத்த சுற்று முடிஞ்சது. இப்போ கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு கேட்குறோம், நல்லா கவனமா கேளுங்க. ஹாதா சிஹ்ரும் முபீன் என்று யார் எப்போது கூறினார்கள்? ஹாதா சிஹ்ரும் முபீன் என்று யார் எப்போது கூறினார்கள்? ஹாதா சிஹ்ரும் முபீன். இது ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் அவர்கள் வந்து அந்த அத்தாட்சியை பார்க்கும்போது கைத்தடி பாம்பாக மாறும்போது இது வந்து பகிரங்கமான சூனியமே என்று கூறினார்கள். மாஷா அல்லாஹ், கரெக்டான பதில். 10 மார்க் போட்டுருங்க கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. இப்ப அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் உங்களுக்கு கேட்கலாமா? அவர்களின் உள்ளங்கள், அத fill in the blanks, கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. அவர்களின் உள்ளங்கள் அவைகளை சான்றுகளை உறுதியாக அறிந்த போதும் டேஸாகவும் மறுத்தனர். அநியாயமாகவும் அகம்பாவமாகவும் மறுத்தார்கள். அநியாயமாகவும் அகம்பாவம் கௌரவம். சரி, ஓகே, சரியான பதில். 10 மார்க் போட்டுருங்க ஆயிஷா அலி டீமுக்கு. அடுத்து உங்களுக்கு அபூபக்கர் டீமுக்கு கல்வியாளர்கள் யார் யார்? மாஷா அல்லாஹ், மிக சரியா பதில் சொல்லிருக்கீங்க. இப்போதான் ஆண்களுடைய டீம்ல கொஞ்சம் ஸ்கோர் மிக 10 மார்க் போடுங்க. 10 மார்க். கல்வியாளர்கள் தாவூது நபியும் சுலைமான் நபியும் கல்வியாளர்கள். சரி, ஓகே. இப்போ அடுத்தது பூஸ்டப் கேள்வி. சரியா? இந்த கேள்விக்கு உள்ள போக முன்னாடி உள்ள ஒரு கேள்வி கவனிங்க. உள்ள ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு 3 பேருமே தெரியும் தெரியாது இதான் பதில் சொல்லணும். யார் தெரியும் சொல்றீங்களோ அவங்களுக்கு அந்த கேள்வி கேட்போம். தெரியும் சொல்லி நீங்க பதில் சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு 30 மார்க் மைனஸ் ஆகும். சரியா? அது கவனமா இருந்துங்க. இப்ப இங்கேருந்து கேட்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன், தெரியும் தெரியாதுதான் பதில் சொல்லணும். ஒரு துணி கிளாத், ஒரு துணி, ஒரு இளைஞர், சூழ்ச்சி, பாவ மன்னிப்பு. தெரியும் தெரியாது. இல்ல இங்க அபூபக்கர் டீமுக்கு அவசரப்படாதீங்க, நான் சொல்றேன், குர்ஆன்ல உள்ளதுதான். இருங்க, தெரியும் தெரியாதான் பதில் வரணும். ஒரு துணி, ஒரு இளைஞர், சூழ்ச்சி, பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு இன்னைக்கு அதெல்லாம் கேட்கக்கூடாது, நீங்க எதுவும் பேசக்கூடாது. தெரியும். சரி, ஓகே. அடுத்து ஆயிஷா டீமுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாதா? ஒரு துணி, ஒரு இளைஞர், சூழ்ச்சி, பாவ மன்னிப்பு. தெரியும். சரி, அடுத்து கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. நீங்க பதில் சொல்லணும்னா நீங்க வாங்கி இருக்கிறதே 15 தான். வாங்கி இருப்பதே 15 தான். பதில் சொல்லவில்லை என்றால் மைனஸ்ல போயிடும். சரி, ஓகே. சரி, ஓகே. ஆமா, கதிஜா டீம் தெரியுமா தெரியாதா? தெரியும். சரி, முதல் வாய்ப்பு இங்க போனதுனால இவங்க தெரியும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இருங்க, இங்க அபூபக்கர் டீம். சரி, இளைஞர் யூசுப் நபி, சூழ்ச்சி, பாவ மன்னிப்பு. சரி, இல்ல தவறு விட்டாச்சு, தவறு. சரி, வேற வழி இல்லை, நம்ம சொன்னப்பதான் போகணும். -15 போட்டு, -15, 30 மார்க் மைனஸ். உங்கள்கிட்ட 15 மார்க் தான் இருக்குது. -15, இன்னும் 15 எடுத்தாலும் நீங்க உங்களுக்கு கட் ஆயிடும். மைனஸ் போட்டுருக்கீங்க, -15. வேற வழி இல்லை. சரியா?
சரிம்மா, அடுத்தது யார்கிட்ட கேட்டோம்? ஆயிஷா டீம்கிட்ட கேட்டோம். ஆயிஷா டீம் சொல்லுங்கம்மா. நபி யாக்கூப் நபி. தவறான பதில். அவங்க மைனஸ் போடுங்க. மைனஸ் 30. கதிஜா டீம் சொல்லுங்க. நீங்களும் தெரியும் சொல்லிருக்கீங்க. ஆமா, யூசுப் நபி. யூசுப் நபி அவர்களுடைய சட்டை, அவருடைய சட்டை, அந்த பெண் வந்து பின்பக்கமாக அந்த சட்டையை கிழிக்கிறது, அந்த விபச்சாரத்துக்கு அழைக்கிறது, சூழ்ச்சி, அது சூழ்ச்சி. அப்புறம் அவங்க வந்து பாவ மன்னிப்பு கேட்பாங்க. இறைவா, நீ இதுல இருந்து என்னை காப்பாத்தலனா இந்த பாவத்துக்கு நானும் ஆளாக இருப்பேன் அப்படின்னு. யாரு கேட்பாங்க? யூசுப் நபி கேட்பாங்க. தவறான பதில். சரிம்மா, ஆனா நெருங்கிருக்கிறீங்க. ஆனா அந்த வசனத்துடைய தொடர்ச்சி வந்து நீங்க நல்லா படிச்சிருப்ப. அதாவது பொதுவான இதுதான், நெருங்கிட்டீங்க. அதாவது ஒரு துணி யூசுனுடைய சட்டை அமீஸ். அதாவது அந்த மந்திரிகள்லாம் சொல்லுவாங்க, யூசுப் நபியுடைய சட்டை முன்பக்கம் கிழிஞ்சிருந்தா அவர் தவறு செஞ்சிருக்கிறாரு, யூசுனுடைய சட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்குன்னா உங்க மனைவி தப்பு செஞ்சிருக்கிறா. யாரு? அரசருடைய மனைவி. இது சட்டை துணி. ஓர் இளைஞர் யூசுப் நபி ரொம்ப டாப், அழகுனா அழகு, அப்படி அழகு, கொல்ல அழகு, அழகான இளைஞர். சரியா? யூசுப் நபி. சூழ்ச்சி, அந்த அமைச்சர் இருக்கிறார மன்னர், அவர் சொல்றாரு இது உங்களுடைய சூழ்ச்சி அப்படிங்கிற. தெரிஞ்சிருச்சு யூசுப் சட்டை பின்னாடி தான் கிழிஞ்சிருக்கு. தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாங்க, நீ சூழ்ச்சி செஞ்சிருக்கிற அப்படின்றாங்க. அப்புறம் நீ அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கிறார். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கிறாங்க. 3 அணிகளுமே மைனஸ்ல போயிட்டீங்க. சரி, ஓகே. அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். சரி, அடுத்த கேள்வி கதிஜா ரலியல்லாஹு டீம்ல இருந்து ஆரம்பிக்குது. கேட்கலாமா? இந்த கேள்வி புஸ்டப் கேள்வி நம்ம லாஸ்ட்ல பயன்படுத்திக்கும், தேவைப்பட்டாக்க பயன்படுத்திக்கலாம். சரி, அந்த கல்வியாளர்கள் சொன்னமா இல்லையா? கல்வியாளர்கள் யாரெல்லாம்? தாவூத் நபி, சுலைமான் நபி. அவங்க இதற்கு அவ்விருவரும் என்ன கூறினார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது வந்து கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. இவங்க 2 பேரும் கல்வியாளர். அல்லாஹ் கல்வி அறிவை வழங்கணும்னு சொல்றான். இதற்கு அந்த 2 பேரும் தாவூத் நபியும் சுலைமான் நபியும் என்ன சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல அந்த இறை நம்பிக்கையாளர்களான தனது அடியார்களில் அதிகமானோரை விட எங்களை மேன்மடைய செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மாஷா அல்லாஹ். அதிலா எவ்வளவு படிப்பு என்னன்னு சொன்னா கல்வி அறிவெல்லாம் கொடுத்துட்டான். அந்த 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, இறை நம்பிக்கை கொண்ட தன் அடியார்களில் அதிகமானோரை விட எங்களை மேன்மையாக்கிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று என்ன ஒரு டாப் நிலையில இருந்தாலும் புகழ்றது யாரைத்தான்? அல்லாஹ்வைத்தான். என்னால கிடையாதுன்னு சொல்லலை, என்னாலதான் எல்லாமே அப்படின்னு சொல்லலை. இதுல நமக்கு படிப்புன்னு வரணும். நான் தான், என்னாலதான், நம்ம இருந்தா தான் முடியும், என்னுடைய முயற்சி தான் அப்படிங்கிற நம்ம கிட்ட வந்துடக்கூடாது. 2 பேரும் சரியான கல்வியாளர்கள். அந்த 2 பேரும் அல்லாஹ்வைத்தான் புகழ்ந்தாங்க. அதுதான் படிப்புன்னு. சரியான பதில். கதிஜா டீமுக்கு 10 மார்க். ரைட். அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு. ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்டத்தை நிரப்புங்கள். டேஷ் தாவூதின் டேஷ் ஆனார். டேஷ் தாவூதின் டேஷ் ஆனார். சுலைமான் தாவூதின் வாரிசானார். சுலைமான் தாவூதின் வழித்தோன்றல் ஆனார். மிகச் சரியான பதில். 10 மார்க் போடுங்க ஆயிஷா அலி டீமுக்கு. அடுத்து உங்களுக்கு டைம் ஆகுது, கடகடன் போயிடுவோம். அபூபக்கர் டீமுக்கு. இது தெளிவான அருட்கொடை என்று யார் கூறினார்? இது தெளிவான அருட்கொடை. அல்லாஹ் அவங்களுக்கு சில அருட்கொடை கொடுத்தான். சுலைமான் நபி என்பது மிகச் சரியான பதில். 10 மார்க் போட்டுருங்க அபூபக்கர் டீமுக்கு. -5. சரி, இப்போ இந்த சுற்று முடிஞ்சிருச்சு. அடுத்த சுற்று ஆரம்பிக்குது. கதிஜா ரலியல்லாஹு டீம்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். சுலைமான் நபியின் படைகள் யார் யார்? மனிதர்கள், ஜின்கள், பறவைகள். 10 மார்க் போட்டுருங்க. கதிஜா டீமுக்கு 10 மார்க். ஆயிஷா டீமுக்கு, ஆயிஷா ரலி டீமுக்கு, சுலைமான் நபியும் அவர்கள் படையும் எந்த பள்ளத்தாக்குக்கு வந்தார்கள் இறுதியாக?
நிறைந்த பள்ளத்தாக்கு வந்தார். என்னமா? எறும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு வந்தார். எறும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு என்பது மிகச் சரியான பதில். 10 மார்க் போட்டுருங்க. காக்கா ஆண்கள் பகுதியில் நீங்க மார்க் போடையில கடைசியாக சொன்ன ஆன்சர் இல்ல அது மைனஸ். ஏற்கனவே மைனஸ்ல இருக்கிறாங்க, 15 மைனஸ். அவங்க ஒரு 10 மார்க் சொல்லி அந்த மைனஸை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. அவங்க உங்க மேலேயும் கொஞ்சம் கரிசனையோடு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த சுற்றுடைய கடைசி கேள்வி, காணாமல் போன பறவை எது? மாஷா அல்லாஹ், எல்லாம் அடிக்கிறீல. 5 இப்பதான் வந்திருக்கீங்க. 5 மைனஸ் எடுத்து விட்டாச்சு. மாஷா அல்லாஹ், 5 மார்க்கு. சரி சரி, அடுத்து இந்த இதில் நிறைய பூஸ்டப். ஏன்னா அந்த அத்தியாயம் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. சூரத்து நபுல் படிக்கும் பொழுது நிறைய படிப்பினை, நிறைய வரலாறு, நிறைய நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான வசனங்கள் அதில் இருக்கு. அப்போ அதில் பூஸ்டப் கேள்வி நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுனால எடுத்திருக்கிறேன். இப்போ அடுத்தது பூஸ்டப் தான். பதில் தெரியுமா தெரியாதா? தெரியும் என்றால் அதுக்கு பதில் சொல்லணும்னா மைனஸ் ஆகிடும். அதனால அது கவனமாக இருந்துக்குங்க. சரியா? சரி, இப்போ அபூபக்கர் டீமுக்கு அந்த கேள்வியை, உள் கேள்வியை கேட்குறேன். இது 30 மார்க். கேட்கலாமா? ஒரு சில குறிப்பு சொல்லுவேன். அந்த குறிப்புக்கு சொந்தக்காரர் யாருன்னு நீங்க சொல்லணும். அந்த குறிப்புக்கு சொந்தக்காரர் யார்? ஆமா, நீங்க அது தெரியுமா தெரியாதுன்னு சொல்லணும். தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா தெரியாது. சரி. அன்சாரிகள் தங்களுக்கு தனித்தலைமை கேட்டபோது அவர்களிடம் ஒற்றை தலைமை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியவர்களில் இவரும் ஒருவர். சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்துக்கு பின்னால் ஆட்சி தலைவராக தேர்வு செய்யப்படுவதற்கு இவரையும் உமர் அலி அவர்கள், அபூபக்கர் அலி அவர்கள் முன்மொழிந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு இவங்க தான் ஆட்சி தலைவர் ஆகணும் அப்படின்ட்டு அந்த நபர் என்ன செய்றாங்க? உமர் அலியும் அபூபக்கரும் சொல்றாங்க. 2வது பாயிண்ட். 3வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்து மறுமை நாள் வரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து மறுமை நாள் வரை உள்ள சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவர் இவர்தான். 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடற்கரையை நோக்கி அனுப்பிய 300 நபர்கள் கொண்ட படைக்கு இவரைத்தான் அமீராக அனுப்பினார்கள். 5வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ்ரைன் நாட்டிலிருந்து ஜிசியா எனும் வரியை வசூலித்து வருவதற்கு இவரைத்தான் அனுப்பி வைத்தார்கள். 6வது, தொற்று நோய் ஏற்பட்ட ஊருக்கு போகாமல் பின்வாங்க வேண்டும் என்று என்ற உமர் அலி அவர்களின் கூற்றுக்கு சந்தேகம் தெரிவித்தவர் இவர்தான். இறுதியான பாயிண்ட், இவர் வரி வசூலித்து வந்தபோது அன்சாரிகள் செய்த செயலை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதார மோகம் குறித்து எச்சரித்தார்கள். யார் அவர்? தெரியுமா தெரியாதா? வாய்ப்பில்லை. தெரியல. 5 மார்க் தான் இருக்குது. இது எல்லாமே ஒரே நபர் தான். இந்த இது இந்த எல்லாத்துக்கும் ஒரே நபர் தான். நீ பதில் சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? தப்பா சொன்னா தெரியும். சரி, ஓகே. இவங்க தெரியும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆயிஷா டீம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. தெரியல. இருங்க. ஆயிஷா டீம் சொல்லுங்க. தெரியாது. தெரியாது. அடுத்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. தெரியாது. 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 அவங்களுக்கும் தெரியாது. இருக்கு. இல்ல போங்க. சரி, ஓகே. உங்க தெரியும் சொன்னதுனால கேட்டோம். ஆமா சொல்லுங்க. அதான் யாரு? அபு உபைதா. கரெக்டா சொல்றீங்களா? மாஷா அல்லாஹ், மிக சரியான பதில். சரி, ஆனா பாயிண்ட் போடாதீங்க. இது உள்கேள்விதான். இது உள்கேள்வி. இப்பதான் பூஸ்டுக்கு போறேன். இருங்க ஜி. உள்கேள்வி. ஆமா, இவன் கேக்குறேன். கேட்கலாமா?
சரி, கேள்வி இப்பதான் இந்த இதுக்கு பதில் சொன்னாதான் உங்களுக்கு 30 மார்க். அபூ உபைதா அல் ஜர்ரா கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கேள்வி, எறும்புகளின் பள்ளத்தாக்கு அருகில் நடந்த சம்பவம் சுலைமான் நபி சொன்னது, அதில் உள்ள படிப்பினை. அது நீங்க சொல்லிதான் ஆகணும். இதுக்கு நீங்க சொல்லாட்டாலும் மைனஸ்லாம் ஆகாது. எறும்புகளின் பள்ளத்தாக்கு அருகில் நடந்த சம்பவம் சுலைமான் நபி அதை பார்த்து சொன்னது, அதில் உள்ள படிப்பினை என்ன? சொல்லுங்க. சரி சரி. சரி, இது ஓகே. இதை பார்த்து சுலைமான் நபி புன்னகை புரிந்தா. சரி, இது என்ன படிப்பின? மாஷா அல்லாஹ், மிகச் சரியான பதில். 30 மார்க் போட்டுருங்க. ஆலோசனை இருக்கிறாங்க. அதாவது எறும்பு பள்ளத்தாக்கு பக்கத்துல வந்த உடனே எறும்புலாம் போயிட்டே இருக்கு. இது படிப்பினை பாருங்க. எறும்புகள் போயிட்டே இருக்கு. அதுல ஒரு எறும்பு சொல்லுது, எல்லாம் பொந்துக்குள்ள போயிடுங்க, சுலைமான் அவர்களும் சுலைமானுடைய படையும் வருது, உங்களை அறியா மிரிச்சிருவாங்க, எல்லாம் உள்ள போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுலைமான் நபிக்கு இது கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. எறும்புகள்லாம் பேசுதுன்னு இப்ப கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. விலங்குகள்லாம் ஒண்ணுக்குள்ள பேசுது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த எறும்பு லைனா போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஒரு லைன்ல இருந்து எறும்பு வரும், இந்த பக்கம் லைன்ல இருந்து ஒரு எறும்பு வரும். இப்படி வரும்பொழுது அந்த எறும்பு ஒரு மைக்ரோ செகண்ட் நிற்கும். 2 எறும்பு நிச்சயம் நேராக நிற்கும், பாஸ் பண்ணது தகவலை. அங்க உணவு இருக்குங்கிறதா ஏதாவது சொல்லுமா. இதை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, எறும்பு பேசுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நின்று ஒரு செகண்ட், மைக்ரோ செகண்ட் நின்று நேருக்கு அப்படி பேசிட்டு தான் போற மாதிரி தெரியும். அப்ப அதை இப்ப சுலைமான் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த ஆற்றல் கூட எறும்பு பேசுறது, பறவைகள் பேசுறது எல்லாம் தெரியும். பார்த்த உடனே சுலைமான் நபி அதை பார்த்தா சிரிச்சு வியந்து போனார். சிரிச்சு வியந்து போனாங்க. இதுல என்ன படிப்புனா, தாவா, சமுதாயத்துக்கு எச்சரிக்கை. ஒரு சின்ன எறும்பு பாருங்க, ஒரு சின்ன எறும்பு தன்னுடைய இனம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தாவா பண்றாங்க. இந்த சிந்தனை நமக்கு வரணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இன்னைக்கு நரகத்துக்கு உண்டான காரியங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தும் பார்க்காம நம்ம கடந்து போயிடக்கூடாது, தாவா செய்யணும், இவர்களும் நல்ல வழியின் பக்கம் வரணுங்கிற சிந்தனை நமக்கு வரணும். ஒரு எறும்புட்டே நமக்கு படிப்பினை பார்த்தீங்களா, சின்ன எறும்பு தான், 5 அறிவு உள்ள ஒரு சின்ன எறும்பு, அதுக்கு அல்லாஹ் படிப்பினை வச்சிருக்கிறான். மாஷா அல்லாஹ், மிக சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு 30 மார்க் போட்டாச்சு. அடுத்து சுற்று கதிஜா டீம்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். கேட்கலாமா? அந்த காணா போச்சுல ஒரு பறவை, ஹூது ஹூது இல்ல, ஹுத்து ஹூது. சரியா? ஹூது ஹூதுன்னு கிடையாது, ஹுத்து ஹூது. இந்த காணாமல் போன பறவை, ஹுது ஹூது பறவை காணா போச்சு. அது குறித்து சுலைமான் நபி அவர்கள் என்ன கூறினார்கள்? கீழே கதிஜா டீமுக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல பறவையை மேற்பார்வையிட்டார்கள். அப்போது கொஞ்சம் சகோதரிகள் கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க, விளங்க மாட்டேங்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவையை மேற்பார்வையிட்டார்கள். அப்போது அந்த பறவை ஹுதுஹுதை நான் பார்க்கவில்லையே, அது எங்கு மறைவானவற்றில் உள்ளதா, அது எங்கே போய்விட்டது, மறைவானவற்றில் ஆகிவிட்டதா என்று கேட்டார்கள். பிறகு அதை நான் கடினமாக தண்டிப்பேன், அல்லது அறுத்து விடுவேன், அல்லது அது தெளிவான சான்றை அது என்னிடம் கொண்டு வர வேண்டும். மிக சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா 10 மார்க் போட்டுருங்க. சரி, அடுத்து யாருக்கு? ஆயிஷா டீமுக்கு. பெரிய கேள்வி, 50 மார்க் கேள்வி. சரியா? உங்களுக்கு வருது. ஆயிஷா டீமுக்கு மைனஸ்லாம் கிடையாது. சரியா? அதாவது இதுக்கு 3 நம்பர்ல எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும். 3 நம்பர்ல கேட்டுடுறேன். நம்பர் சொல்ல மாட்டேன். நம்பர் சொன்னா நீங்க என்ன செஞ்சிருக்க, இது முன்னாடி உள்ள இது அப்படின்ற மாதிரி விளங்கி சொல்லிடுறீங்க. அதனால இப்ப பேரை தான் சொல்ல, ஒரு பேர் வச்சிருக்கேன், இந்த கேள்விக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், அந்த பேரை நீங்க சொல்லுங்க. ஹரம், நபவி, அக்ஸா, இந்த 3ல என்ன வேணும் உங்களுக்கு? ஹரம், ஹரம், ஹரம். சரி, ஓகே. ஹரம் அந்த சம்பந்தப்பட்ட கேள்வி இப்போ உங்கள்கிட்ட கேட்குறோம். ஐம்பது மார்க் கேள்வி. அந்த தூதுவரிடத்தில் சுலைமான் நபி சொல்லி அனுப்பியது என்ன?
அந்த தூதுவரிடத்தில் சுலைமான் நபி சொன்னது என்ன? சுலைமான் நபியை பார்க்கறது ஒரு தூதர் வராங்க. அந்த தூதுவரிடத்துல சுலைமான் நபி சொன்னது என்ன? எத்தனை பாயிண்ட்? 5 பாயிண்ட் இருக்கு. 5 முழுசா சொன்னா 50 பாயிண்ட். நீங்கள் செல்வத்தை கொண்டு எனக்கு உதவுகிறீர்களா? 1. அல்லாஹ் எனக்கு வழங்கி இருப்பது நீங்கள் வழங்கி இருப்பதை விட மிகச் சிறந்தது. 2. இந்த அமானிதத்தை உங்கள் அன்பளிப்பை கொண்டு நீங்களே மகிழ்ச்சி அடையுங்கள். 3. நீங்கள் திரும்ப எடுத்து செல்வீராக, திரும்ப கொண்டு செல்லுங்கள். சரி, 3 பாயிண்ட். நீங்கள் எதிர்த்து நிற்க முடியாத அளவிற்கு படையுடன் நான் உங்களிடம் வருவோம். உங்களை சிறுமைப்படுத்தியும் கேவலப்படுத்தியும் ஊரிலிருந்து வெளியேற்றுவோம். மாஷா அல்லாஹ், சரியா பதில் சொல்லிட்டாங்க. 50 மார்க் அவங்களுக்கு போட்டுருங்க. சரியா, 50 மார்க். ஆயிஷா டீம் அடுத்து உங்களுக்கு தான். ஹரம் சொல்லிட்டாங்க. அக்ஸா நபவி. அக்ஸா, சரி, அக்ஸா பேரில் இருக்கக்கூடிய கேள்வி கேட்கலாமா? ரொம்ப நேரமா காண போச்சுல, என்ன பறவை வந்துருச்சு. சுலைமான் நபி பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அந்த பறவை சொன்ன செய்திகள் என்ன? இருங்க, எத்தனை பாயிண்ட் இருக்கு? 3 பாயிண்ட் இருக்கு. 3 பாயிண்ட் சொல்லுங்க. இருங்கம்மா. சரி, 1 இல்லை, 1 கொஞ்சம் பெரிய பெரிய பாயிண்ட் தான், கிடையா சொல்லணும் நான். சூப்பர். சரி. சரி, இல்லை, இன்னொன்று வரணும். அந்த சரி, முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லணும். முக்கியமான ஒரு பாயிண்ட், அந்த பறவை சொன்ன பாயிண்ட் சொல்லணும். 3வது பாயிண்ட். இல்லை இல்லை, அரசு நலிம் ரைட்டு. ஆனால் அதுக்குள்ள டிரான்ஸ்லேஷன் தப்பா சொல்றீங்க. அரசு நலிம் தான். அது என்ன வார்த்தை? இல்லை இல்லை, அதெல்லாம் பின்னாடி. அல்லாஹ் சொல்லுதோ. லாஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட், அதையும் சேர்த்து தான் சொல்லுது. 2 பாயிண்ட் சொல்லிட்டீங்க, அந்த 3வது பாயிண்ட். சரி, பாஸ் பண்ணிடுவோம். என்ன அரசியல்? அது என்ன? அதுக்கு முன்னாடி பாயிண்ட். மாஷா அல்லாஹ் வந்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டீங்க. இல்லை, அதுக்குள்ளேயே தான் நின்னீங்க. 50 பாயிண்ட் போட்டுருங்க. மாஷா அல்லாஹ். அந்த பறவை சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ரைட். இப்போ கதிஜா டீமுக்கு, கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு உங்களுக்கு மிச்சம் இருக்கு என்னதுதான்? நபவி. ஹரம் அக்ஸா சொல்லிட்டாங்க. நபவி சொல்லுங்கம்மா. கடிதத்தை பார்த்த பிறகு அரசிக்கும் அந்த சபையில் இருந்த பெரியோர்களுக்கும் உண்டான உரையாடல். பெரியோர்களே, ஒரு கண்ணியமிக்க கடிதம் என்னிடம் வந்துள்ளது. அது சுலைமானிடம் இருந்து வந்துள்ளது. அளவற்ற அல்லாலும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பமாகிறது. நீங்கள் கர்வம் கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக என்னிடம் வாருங்கள். இல்லம்மா, கடிதத்தில் உள்ளதை சொல்லவில்லை. கடிதத்தை பார்த்த பிறகு அரசிக்கும் அந்த சபையில் உள்ளவர்களுக்கும் நடந்த உரையாடல். பெரியோர்களே, வந்துருச்சுமா? வரிசையா சொல்லிட்டு இருங்க ஒரு நிமிஷம்.
நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க, அதனால் பாஸ் ஆகுது. சரியா? ஆயிஷா டீமுக்கு பாஸ் ஆகுது. எதுவும் சொல்லிடாதீங்க, வேற வழி இல்லை, நாம் பாஸ் பண்ணி தான் ஆகணும். ரூல்ஸ் அதான். சரியா? சரி, ஆயிஷா டீம் சொல்லுங்கம்மா. கடிதத்தை பார்த்த பிறகு அரசிக்கும் சபையோர்களே, நீங்கள் ஆலோசனை செய்யாமல் நான் எந்த முடிவும் எடுப்பதில்லை. எனவே இந்த விஷயத்தில் எனக்கு ஆலோசனை கூறுங்கள் என்று அவள் கூறினாள். அதுக்கு அந்த சபையோர் வந்து, நாம் வலிமை உடையவர்களாகவும் கடுமையான முறையில் போரிடவராகவும் இருக்கிறோம். அதிகாரம் உம்மிடமே உள்ளது. எனவே யோசித்து நீங்களே என்ன உத்தரவிட வேண்டும் என்று நீரே சிந்திப்பீராக. சரி, இன்னொரு பாயிண்ட். அரசர்கள் ஊரில் நுழைந்தால் ஊரை பாழாக்கி விடுவார்கள். அதில் மதிப்புக்குரியவர்களை இழிவாக்குவார்கள். அதனால் அவர்களுக்கு நான் ஒரு அன்பளிப்பை அதனால் நான் அவர்கள் தூதரிடத்தில் ஒரு அன்பளிப்பை அனுப்பி அவர்கள் என்ன பதிலை கொண்டு வருகிறார்கள் என்று பார்ப்பேன் என்று கூறினார். சரியான பதில். 30 மார்க் போடுங்க. பாஸ் கேள்வி 30 மார்க். சரியா? சரி, அடுத்து அபூபக்கர் டீமுக்கு டைரக்ட் கேள்வி. இந்த சுற்று முடிஞ்சது. டைரக்ட் கேள்வி. ஜின்களை எப்படி சுலைமான் நபி அழைத்தார்கள்? ஜின்களை பிரமுகர்களே, பெரியோர்களே, சரியான பதில் 10 மார்க் போட்டுருங்க. அடுத்து ஆயிஷா டீமுக்கு, அரசியின் அரியணையை உங்களில் யார் என்னிடம் கொண்டு வருவார் என்று சுலைமான் நபி முதலில் கேட்டதற்கு என்ன நடந்தது? நீங்கள் இருந்த இடத்திலிருந்து கண் 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 வந்து விட்டது. இல்ல தவறு. இல்லம்மா, இல்ல தவறு. அடுத்து பாஸ் ஆகுது கதிஜா டீமுக்கு. நாங்க சொல்லவே இல்ல, ஆரம்பிக்கல. நீங்க அதை கட்டியும் நீங்க கண்ணு சொல்லிட்டியோ. வாய் இல்ல, அரசியின் அரியணையை உங்களில் யார் என்னிடம் கொண்டு வருவது? நீங்க இருக்கிற இடத்திலிருந்து எழும்புவதற்கு முன். இல்ல, ஆயிஷா டீம் கொஞ்சம் இதா இருங்க. கண் சிமிட்டும் வந்துருச்சுனால உங்களுக்கு அதை பதில் எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க கதிஜா டீம் சொல்லுங்கம்மா. கதிஜா ரலீனா டீம் பாஸ் கேள்வி. அரசின் அரியணையை உங்களில் யார் என்னிடம் கொண்டு வருவார் என்று சுலைமான் நபி முதலில் கேட்டது. அதான் அந்த பாயிண்ட் நான் போட்டேன். முதலில் கேட்டதற்கு என்ன நடந்தது? இஃப்ரீத் என்னும் ஜின், நீங்கள் கதிஜா டீம். ஆமா, கதிஜா டீம் தான். இஃப்ரீத் என்னும் ஜின், நீங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்புவதற்கு முன்னால் இந்த அரியசனையை நான் கொண்டு வந்து விடுவேன் என்று கூறியது. நான் வந்து ஆற்றலுடையவனாகவும் இன்னொரு பாயிண்ட், ஆற்றலுடையவனாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கிறேன். சரியான 5 மார்க் போடுங்க. 5 மார்க். கதிஜா டீமுக்கு 5 மார்க். அதாவது ஜின்களை சார்ந்த இஃப்ரீத், உமது இறைப்பிடத்திலிருந்து நீர் எழுவதற்கு முன் அதனை உம்மிடம் நான் கொண்டு வருகிறேன் என்று ஆற்றல் மிக்கவன் நம்பிக்கைக்குரிய என்று கூறியது. சரியான பதில். சரி, ஆமா. இப்போ உங்களுக்கு கேட்டமா இது? கதிஜா ஆயிஷா டீம் கேட்டமா டைரக்ட் கேள்வி. இப்ப கதிஜா டீமுக்கு டைரக்ட் கேள்வி. இன்னொரு ஜின் சொன்னது என்ன, நடந்தது என்ன? இன்னொரு ஜின் சொன்னது என்ன, நடந்தது என்ன? பிறகு வேதம் பற்றிய அறிவை கொண்டுள்ள ஜின் வந்து, நீங்கள் கண் சிமிட்டுவதற்கு முன் நான் அதை கொண்டு வந்து விடுகிறேன் என்று கூறியது. உடனே சுலைமான் தன் அருகில் பார்த்தபோது அந்த அரியசனை அருகில் இருந்தது. மாஷா அல்லாஹ், சரியான பதில். 10 மார்க் போட்டு. கதிஜா டீமுக்கு 10 மார்க். அந்த வசனத்தை பாருங்க. அதாவது ஒரு ஜின் சொல்லிச்சு, என்ன சொல்லுச்சு? நீங்க இருந்த இடத்துல எலும்புற இடத்துல நான் கொண்டு வரேன்னு. இன்னொரு ஜின் சொல்லுது, கண் சிமிட்டு நேரத்தில் கொண்டு வந்துருவான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சுலைமான் நபி. பக்கத்தில் இருக்கு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஆற்றல் பார்த்தீங்களா ஜின்னுக்கு. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, கண்ணு சிமிட்டு பார்க்குறாரு, பக்கத்தில் அந்த அரியணை இருக்கு. அல்ல அப்படிப்பட்ட பேராற்றல் உடையவர்களாக என்ன செஞ்சிருக்கிறான்? அந்த பயங்கரமான ஆற்றல் உடையவர்களாக ஜின்களை படைச்சிருக்கிறான். அது சுலைமான் நபிக்கு வசப்படுத்தியும் கொடுத்திருந்தான். சரியா? 10 மார்க்கு இந்த சுற்று முடிவடைகிறது. அடுத்தது கதிஜா டீம்ல இருந்து ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு சுலைமான் நபி ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அரபியில சொல்லணும், அதனுடைய தமிழும் சொல்லணும். கதிஜா டீமுக்கு இதெல்லாம் பார்த்து விட்டு சுலைமான் நபி சொன்னா என்ன சொன்னாங்க? அது அரபியில சொல்லணும், தமிழ்லையும் சொல்லணும். ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, இது என் இறைவனுடைய அருட்கொடை. ஹாதா மின் ஃபض்லி ரப்பி,
எல்லாம் வீட்டில் எழுதி வச்சிருப்பாங்களா இல்லையா? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இதெல்லாம் சுலைமான் நபி சொன்ன வார்த்தை தான். இதை என் இறைவனின் அருட்கொடை என்பது சரியான பதில். 10 மார்க் போட்டுருங்க. அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு, இந்த அருள் எனக்கு எதற்கு வழங்கப்பட்டுள்ளது என்று சுலைமான் நபி கூறியது என்ன? நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கிறேனா என்று சோதிப்பதற்காக இறைவன் வழங்கி இருக்கிறான். மாஷா அல்லாஹ், சரியான மாதிரி 10 மார்க் போட்டுருங்க. ஆயிஷா டீம். அடுத்தது அபூபக்கர் டீமுக்கு உங்களுக்கு இந்த சுற்றுடைய கடைசி கேள்வி. அரசி கட்டுப்பட்டார்களா கட்டுப்படவில்லையா? அதற்கு முன் அரசி சொன்னது என்ன? அரசி கட்டுப்பட்டாங்களா கட்டுப்படலையா? சுலைமான் நபி கூப்பிட்டதற்கு கட்டுப்பட்டார்கள். அதற்கு முன் சொன்னது என்ன? அதுக்கு முன் சொன்னது என்ன? கட்டுப்பட்டுட்டாங்க. கட்டுப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க. இல்லம்மா, சரி பாஸ் ஆகுது. ஆயிஷா டீமுக்கு இல்ல கதிஜா டீம், சாரி, கதிஜா டீமுக்கு பாஸ் ஆகுது. கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு பாஸ் ஆகுது. அரசி கட்டுப்பட்டார்களா இல்லையா? கட்டுப்பட்டு விட்டார்கள். அதுக்கு முன்னாடி அவங்க கட்டுப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? இதனை பற்றிய அறிவு, உங்களை பற்றிய அறிவு இதற்கு முன்னாடி எங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. எனவே கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களை பத்தி ஃபுல் டீடைல் இங்க தெரிஞ்சிருச்சு, அதனால அங்க கட்டுப்பட்டோம் அப்படின்னு அந்த அரசி சொன்னாங்க என்பது 5 மார்க் போடுங்க. கதிஜா டீமுக்கு 5 மார்க். சரியா? முடிஞ்சதுமா. அடுத்தது கதிஜா டீம்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அரசி எந்த கூட்டத்தில் இருந்தால் என்று அல்லாஹ் கூறுகிறான்? அரசி எந்த கூட்டத்தில் இருந்தால் என்று அல்லாஹ், இறை மறுப்போரின் கூட்டத்தில். இறை மறுப்பாளர் கூட 10 மார்க் போடுங்க. கதிஜா. ஆயிஷா டீமுக்கு, சுலைமான் நபியின் அரண்மனைக்குள் அரசி நுழைந்த போது, சுலைமான் நபியின் அரண்மனைக்குள் அரசி நுழைந்த போது சொல்லுங்க. அவள் அரண்மனைக்குள் செல் என்று கூறப்பட்டது. அப்பொழுது அவள் தன்னுடைய கீழாடையை விலக்கி கெண்டைக்கால் தெரியுமாறு வெளிப்படுத்தினாள். தடாகம் என்று நினைத்து கொண்டு அவ்வாறு செய்தால், அப்பொழுது இது கண்ணாடியால் பளபளக்கும் கண்ணாடியால் சமதளமாக்கப்பட்ட மாளிகை. சரி, கரெக்டான 10 மார்க் போட்டுருங்க. சுலைமான் நபி அரண்மனைக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. யார்? அந்த அரசி. உள்ள போன உடனே அவ்வளோ பிரம்மாண்டம். நம்மளாம் சாதாரண ஒரு பில்டிங்கை பார்த்து என்ன செஞ்சிடறோம் அப்படிங்கிறோம். ஒரு பில்டிங் பெருசா கட்டியிருந்தாங்கன்னா அங்க போட்டோஷாப் பண்றது, போட்டோ எடுக்கிறது, நம்ம தெருவில் கூட இருக்கா இல்லையா? அங்க நின்று பாரு, அந்த பில்டிங்கை பார்த்து பண்றோம். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? ஏராளமான பொருளாதாரத்தை கொடுத்திருந்தான், அந்த மாளிகை கொடுத்திருந்தான். அந்த அரசி உள்ள போறாங்க. போன உடனே காலில இருந்து என்ன செய்யறாங்க? ஆடை அப்படி தூக்குறாங்க. ஏன் தூக்குறாங்கன்னா தண்ணி அப்படின்னு நினைச்சு, ஆனா அது தண்ணி இல்லை. அது என்னது? பளபளக்கும் கண்ணாடி மாளிகை. அவ்வளோ பளிங்கி பளபளக்கும் பளிங்கிலான கண்ணாடி மாளிகை எல்லாம் கொடுத்திருந்தான் அப்படின்னு அந்த செய்தி சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதில். ஓகே, மார்க் போடுங்கம்மா. 10 மார்க். இப்போ உங்களுக்கு அபூபக்கர் டீம் அரசியல தான் நிக்கிறோம். இப்போ இறுதியாக அரசி என்ன கூறினார்? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், சரியான பதில். அந்த அரசி சொன்னது, இவ்வளவு நாள நம்ம அநியாயம் பண்ணிட்டு இருந்தோம், சுலைமான் எதை வணங்குறாரோ அந்த அல்லாவே நம்மள என்ன செய்யணும்? வணங்கி கட்டுப்பட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க என்பது சரியான பதில். 10 மார்க். சரி, அடுத்து நேரம் இல்லை, டக்கு டக்குன்னு போயிடுறேன். ஆமா, இல்லை விளக்கு பின்னாடி சொல்றேன், நேரம் இல்லை. இப்போ கதிஜா ரலியல்லாஹு டீம்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் யார்? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். 10 மார்க் போடுங்க. அடுத்து கதிஜா டீம் 10 மார்க். ஆயிஷா டீம் fill in the blanks, கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. அவர்கள் தர்கித்துக் கொள்ளும் டேஷ் பிரிவிலாகிவிட்டனர். 2 பிரிவினர். 10 மார்க் போடுங்க. உங்களுக்கு டஃபா தான் வருது, வேற வழி தெரியல எனக்கு. அந்த சமுதாயம் சாலி நபியையும் அவருடன் இருந்த மக்களையும் எவ்வாறு கருதினார்? அந்த சமுதாயம் சாலி நபியும் சாலியோடு இருந்த அந்த மக்களை எப்படி கருதினார்கள்? சமூகம் எப்படி கருதினார் சாலி நபியும் அவங்களோட இருந்த மக்களையும்? தப்பு. சூனியக்காரர்கள் சொல்லிருக்கு, தப்பு சொல்லிட்டாங்க. கீழே வருது, நீங்களும் தப்பு. ஆயிஷா டீம்
ஆயிஷா கதிஜா டீம் சாரி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா டீம் கெட்ட சகுனமாக கெட்ட கருதினார். சகனமாக கருதுகிறார்கள். 5 மார்க் போடுங்க அவங்களுக்கு. சரி, இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்டு உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். அபூபக்கர் டீம்ல இருந்து. பூமியில் குழப்பம் செய்தது எத்தனை நபர்கள் கொண்ட குழு? 9. 10 மார்க் போடுங்க. கீழே ஆயிஷா டீமுக்கு லூத் நபியின் குடும்பத்தாரை அந்த சமுதாயம் எப்படி கூறினார்கள்? அவர்கள் அப்பழுக்கற்ற 10 தூய்மையான மார்க் போடுங்க. ஆயிஷா டீம். கதிஜா டீமுக்கு அழிவிலிருந்து யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள்? லூத் நபியுடைய அந்த லூத் நபியும் அவரது குடும்பத்தாரும் அவர் மனைவியை தவிர. மாஷாஅல்லாஹ் 10 மார்க் போட்டுருங்க. சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி. லூத் நபி சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டார்கள்? கல்மலை. 10 மார்க் போடுங்க. மாஷாஅல்லாஹ். அடுத்து உங்களுக்கு ஆயிஷா டீமுக்கு. ஆயிஷா டீம் மனிதர்கள் fill in the blanks. மனிதர்கள் மீது உமது இறைவன் டேஸ். அருளுடையவனாக 10 மார்க் போடுங்க ஆயிஷா டீமுக்கு. கதிஜா டீமுக்கு fill in the blanks. இது இந்த வேதம் இறை நம்பிக்கையாளருக்கு டேஸ் டேஸ் ஆகும். நற்செய்தியும் நேர்வழியாகும். தவறான பதில். பாஸ் ஆகுது. ஆயிஷா டீம் சொல்லுங்க. நேர்வழியும் அருளும் ஆகும். ஆயிஷா டீமுக்கு தான் வரும். அப்படிதான் வருது. 5 மார்க் பண்ணுங்க ஆயிஷா டீமுக்கு. இந்த ரவுண்டு முடிஞ்சு அடுத்த ரவுண்டு அபூபக்கர் டீமுக்கு fill in the blanks. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீர்தான் தெளிவான டேஸில் இருக்கிறீர். நீர்தான் தெளிவான டேஸில் இருக்கிறீர். மாஷா அல்லாஹ். தவறான பதில். பாஸ் ஆகுது. தப்பா சொல்லிருக்கீங்க. ஆயிஷா டீம் உண்மையில் இருக்கிறீர். என்னமா? உண்மையில் இருக்கிறீர். நீதான் உண்மையில் இருக்கிறீர். சரியா 5 மார்க் போடுங்க. இப்போ உங்களுக்கு டைரக்ட் கேள்வி. மறுமை நாளின் மிகப்பெரிய அடையாளம் ஒன்று. இந்த அத்தியாயத்தை சொல்லப்படும். என்ன அடையாளம்? அதிசய பிராணி வெளிப்படுத்து. 10 மார்க் போடுங்க ஆயிஷா டீம். கதிஜா டீம் அடுத்து. அந்த பிராணி என்ன சொல்லும்? அந்த அதிசய பிராணி என்ன சொல்லும்? மக்கள் தனது வசனத்தை உறுதியாக நம்பாமல் இருந்தது குறித்து பேசும். மாஷா அல்லாஹ். சரியா. அந்த பிராணி பேசுமா? வசனத்தை மக்கள் நம்பாம இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதை எடுத்து சொல்லும். 10 மார்க் பண்ணுங்க கதிஜா டீமுக்கு. சரி, அடுத்த ரவுண்ட். அடுத்த கேள்வி. இப்போ உங்களுக்கு மலைகள் அந்நாளில் எப்படி நகரும்? மேகங்கள் போல. 10 மார்க் போடுங்க. அபூபக்கர் டீம் 10 மார்க். உங்களுக்கு யாருக்கு? ஆயிஷா டீமுக்கு. நன்மையை கொண்டு வருவோர் அந்த நாளில் எந்த நிலையில் இருப்பார்கள்? நன்மையை கொண்டு வருவோர் அந்நாளில் எந்த நிலையில் இருப்பார்கள்? அந்நாளின் திகிலை பற்றி அஞ்ச மாட்டார்கள். அந்நாளின் திகிலை விட்டு அச்சமற்று இருப்பார்கள். 10 மார்க் போடுங்க. கதிஜா டீமுக்கு கடைசி கேள்வி இந்த சுற்று. லாஸ்டா ஒரே ஒரு பிக் கொஸ்டின் இருக்கு, கேட்டு முடிச்சிருவோம். தீமையை கொண்டு வருவோர் அந்நாளில் எந்த நிலையில் இருப்பார்கள்? தீமையை கொண்டு வருவோர் அந்நாளில் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்கள்? தீமையை கொண்டு வருவோர் அந்நாளில் நரகத்தில் முகம் கொப்புற இழுக்கப்படுவார்கள். 10 மார்க் போடுங்க. மாஷா அல்லாஹ். சரி, முடிஞ்சது. இப்போ லாஸ்டா முடிக்க போறோம். 5 நிமிஷம் இருக்குது. 3 டீமுக்குமே பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா 50 மார்க். சரியா? இதுக்கு பேரு மைனஸ் கிடையாது. 50 மார்க். இதுக்கு பேரு அபூபக்கர், ஆயிஷா, உமர். உங்களுக்கு என்ன வேணும்? அபூபக்கர். சரி, அபூபக்கர். 44வது கேள்வி. கேட்கலாமா? அல்லாஹ் சிறந்தவனா அல்லது இவர்கள் இணையாக்குபவையா என்று கேட்பீராக அல்லாஹ் கேட்டு சொல்லிட்டு அப்படியே லைனா ஒரு நிறைய விஷயம் சொல்றான். அதுல கரெக்டா அந்த வசனத்துல ஒவ்வொரு வசனத்துல உள்ளதான் நீங்க சொல்ல மாத்தி மாத்தி சொல்லிடக்கூடாது. சொல். ஆமா, வரிசையா சொல்லணும். சரி, ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. 2 நிமிஷம் கழிச்சா இருக்கே 5 நிமிஷம் தான். மைனஸ் கிடையாது. சரி, ஆனா ஒவ்வொரு வசனமும் கரெக்டா இருக்கணும். இந்த வசனத்துல மட்டும் நல்லா சொல்லுவான். ஒவ்வொரு வசனமா சொல்ல 5 வசனத்துல அப்படி வருது அப்படின்னு அதை சொல்லணும். சரி, சொல்லுங்க. ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க. 1 2. சரி,
மூணு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க 4. சரி, இன்னும் மாஷால 5 மார்க், 50 மார்க் போட்டுருங்க. சரி, அடுத்து உங்களுக்கு இதே பதிவு இதே தான். ஆயிஷா டீம் இதே தான். அல்லாஹ் சிறந்தவனா அல்லது இவர்கள் வணங்கக்கூடிய சிறந்தவையா? இவங்க ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம நீங்க சொல்லணும். இவங்க சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, அதை என்ன பதில எடுத்துக்குவோம். அதேதானே நீங்கள் இணை கற்பிவே சிறந்ததையா அல்லது வானங்களையும் பூமியையும் படைத்து வானத்திலிருந்து தண்ணீரை உமக்கு இறக்கி அதிலிருந்து செழிப்பான தோட்டங்கள் சொல்லிட்டாங்கம்மா. இந்த ஆன்சர் சொல்லிட்டாங்க ஆண்கள். கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவன் இதையும் சொல்லிட்டாங்க. சிறந்தவையா தரைத்தளத்திலும் கடலிலும் தரையிலும் கடலிலும் இதையும் சொல்லிட்டாங்க. படைப்பினங்களில் முதலில் படைப்பவனா அல்லது மறுபடி மீண்டும் படைப்பவனா? 1. வானங்களில் இருந்தும் பூமியில இருந்தும் உணவளிப்பவனா? இது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பூமியை வசிப்பிடமாக்கி அவற்றில் ஆறுகளை ஏற்படுத்தி முளைகளை அமைத்து 3. இரு கடல்களையும் இது சொல்லிட்டாங்க. இது சொல்லிட்டாங்க. இரு கடல் சொல்லிட்டாங்க. பூமியில் உங்களை வழித்தோன்றல்களாக ஆக்கியவனா? பூமியில் உங்களை வழித்தோன்றல்களாக. 4. இன்னொன்னு கஷ்டத்தை சிக்கி தவிப்பவன் பிரார்த்திக்கும் போது சொல்லிட்டாங்க. இங்க சொல்லிட்டாங்க. நீங்க 9 சொல்லிருக்கீங்க. 5 ஏற்கனவே இவங்க சொன்னதை சொல்லிருக்கீங்க. 4 சொல்லிருக்கீங்க. இன்னும் 1 சொல்லணும். சரி, பாஸ் பண்ணிடுவோம். இல்ல கொஞ்சம் நான் சொல்றோம். பாஸ் பண்ணிடணும். டைம் ஆயிடுச்சுமா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னுடைய அடியார்கள் மீது சலாம் உண்டாகட்டும். இல்ல இல்ல இது வராது. அப்படி நீங்க சொல்லுங்கம்மா. அல்லாஹ் சிறந்தவனா? இல்ல, கதிஜா டீம் சொல்லுங்க. அதாவது இவங்க சொன்னது இல்லாம ஒரு உங்களுக்கு கேட்கணுமோ? அவங்களுக்கு இதே தான், இதே கேள்வி தான். பிக் கொஸ்டின் இதே தான். நீங்க ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க. தன் அருளான மழை வருவதற்கு முன் இவங்க சொன்னது இல்லாம சொல்லணும். தன் அருளான மழை வருவதற்கு. ஆனா இது எனக்கு கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். இது எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா மாத்தி டைம் ஆகுது உங்களுக்கு. அதனால வேற கேள்வி கேட்டுறேன். கேக்குறேன். இந்த ஒரு பூஸ்ட் கேள்வி சொன்னா மாட்டீங்கல்ல, 58 அது சொல்லிட்டீங்களோ? 19வது 10 19 டைமாவது. பத்தாவது கேட்கிறமா உங்களுக்கு. கடைசி பிக் கொஸ்டின். மூசா நபியிடம் அல்லாஹ் பேசியது என்ன? மூசா நபியிடம் அல்லாஹ் பேசியது என்ன? 5 பாயிண்ட். மூசா நபியிடம் அல்லாஹ் பேசியது என்ன? மூசாவே, நான் தான் கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. நன்கறிந்தவனும் நுண்ணறிவாளனுமாகிய உமது அல்லாஹ் நானே. நீங்கள் உங்கள் கைத்தடியை போடுவீராக. அதை அவர் போட்டவுடன் அது பாம்பாக நெளிந்ததை கண்டவுடன் புறங்காட்டி ஓடிவிட்டார். திரும்பி பார்க்காமல் புறங்காட்டி ஓடினார். அப்போது அல்லாஹ் மூசாவை பயப்படாதே, தூதர்கள் என்னிடத்தில் பயப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறினான். சரி, 4. இன்னும் ஒரு பாயிண்ட். பிறகு உமது சட்டை பையின் கழுத்து பகுதியில் உமது கையை விடுவீராக. அது மாசற்ற வெண்மை. மாஷாஅல்லாஹ், சரியா சொல்லிருக்கு. 5 பாயிண்ட் வந்துருச்சு. 50 மார்க் போட்டுருங்க உங்களுக்கு. சரி, முடிச்சுக்குவோம். டைம் ஆயிடுச்சு. முடிச்சுங்க. அதாவது இன்றைய நிகழ்ச்சியில வெற்றி பெற்றது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் 215 மார்க்கு, 210 மார்க்கு. 2 டீமும், ஆண்கள் டீமும் பெண்கள் டீம், கதிஜா அலி டீமும் அபூபக்கர் அலி டீமும் 185 மார்க் பெற்றிருக்கீங்க.
மாஷா அல்லாஹ், நல்ல பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்த இரவு ஒன்று மிச்சம் இருக்குது. சூரத்துல் அல் அன்கபூத், சூரத்துல் கபூத்லன்னு கேட்போம். இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வரவோட யாரு அதிக மார்க் பெறாம பார்ப்போம்.